டென்சஸ். டென்சஸ்ன்றது காலத்தை குறிக்குமா? ஒரு செயல் நடக்கும் பொழுது அது வந்து இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் வந்து நம்ம டென்சஸ் அப்படின்னு. டென்சஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எ verb that indicates time, completion of an action and state. எந்த டைமில் முடிக்கிறோம், அந்த ஆக்ஷனை எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம், அதோட ஸ்டேட்னா அதோட நிலை என்னன்றதை பற்றி தான் இதை மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நம்ம டென்சஸ்ன்னு சொல்லுவோம். டென்சஸில் வந்து there are 3 main types. ஒன்று வந்து past tense, present tense, future tense. ப்ரெசன்ட் டென்ஸுன்றது இப்போ நம்ம இருக்கிறது நிகழ்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஃப்யூச்சர் டென்ஸுன்றது இனிமேல் நடக்க போகிறத வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டென்சஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னதுமா? பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து டிவைட் பண்ணுவோம். அந்த இந்த ஒவ்வொரு 3 டென்ஸுக்குமே ஒரு சப் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்புமே வந்து இந்த 2 டென்ஸுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். பாஸ்ட் டென்ஸுக்கும் வரும், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் வரும். ஸோ ஒவ்வொரு டென்ஸ்லையும் இப்போ பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னு 3 டைப்ஸ் இருக்குமா, அந்த 3 டைப்ஸுக்குமே 4 சப் டாபிக்ஸ் இருக்குது. அதுதான் இந்த சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ நான் ப்ரெசன்ட் டென்ஸில் போட்டேன். பாஸ்ட் டென்ஸில் பார்க்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், past perfect continuous. future tenseல பார்க்கும்போது simple future, future continuous, future perfect continuous. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே 4 சப் டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு 4, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு 4, ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு 4 சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ எத்தனை டென்சஸ் இருக்குது? 12 டென்சஸ் வந்து இருக்குது. இந்த 12 டென்சஸை எந்தெந்த இடத்துல எப்படி வரும், எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுன்றது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். டென்சஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்புன்றது நல்லா தெரியணும் சில்ட்ரன். வேர்ப்னா தெரியும் உங்களுக்கு, ஆக்ஷன் வேர்டு. வேர்பை வந்து நம்ம 5 ஃபார்மாக டிவைட் பண்ணலாம். இந்த 5 ஃபார்ம்ஸ் இங்கே பாருங்கள். பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், எஸ் ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேஸ் ஃபார்ம் we will denote it as V1 நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் ஃபார்ம் we will denote it as V2. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் we will denote it as V3. எஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து we will denote it as VS or VES. அப்படியே ஐஎன்ஜி ஃபார்ம்ன்றது which we will denote as VING form அப்படின்னு சொல்லுவோம். இந்த V1, V2, V3, VS, VES, VINGன்றது நல்லா கிளியராக தெரியணும். இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ பேஸ் ஃபார்ம்ன்றது V1ன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா, ப்ளே, ஒரு ஆக்ஷன் வேர்டு, ப்ளே பண்ணுறாங்க. அதை வந்து பாஸ்ட் ஃபார்மில் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? V2, அது V2 வேர்பு. அந்த பாஸ்ட் ஃபார்மில் சொல்லும் போது பிளேடு அப்படி சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாலும் பிளேடு. எஸ் அண்ட் இஎஸ் ஃபார்மில் சேர்த்து சொல்லும் போது பிளேஸ், PLAY போட்டுட்டு எஸ் போடுவோம், பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லும் போது ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளே, பிளேட், பிளேஸ், ப்ளே. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்கள். கோன்னு இருக்கு இல்லையா, கோ வந்து பேஸ் ஃபார்ம். அந்த கோ வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? வெண்ட். அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்லும் போது கான். இஎஸ் சேர்த்து சொல்லும் போது கோஸ், இஎஸ் சேர்த்து சொல்கிறீங்க இல்லையா. அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லும் போது கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் நம்ம நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம நல்லா தெரியணுமா, ஃபார்ம்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கைண்ட்ஸும் தெரியணும். கைண்ட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெயின் வேர்பு, இன்னொன்று வந்து ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வேர்பை வந்து ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லலாம். சரியா? மெயின் வேர்புன்றது ஜென்ரலாக தெரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்புன்றது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் மெயின் வேர்பு. எக்ஸாம்பிள் வந்து ஐ லைக் இங்கிலீஷ்.
லைக்ன்றது அவங்களோட ஆக்ஷன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து வேர்பு, இதுதான் மெயின் வேர்ப்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் மெயின் வேர்புன்றது நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியா, அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்புன்றது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த 5 டைப்ஸில் பி வேர்பு, டூ வேர்பு, ஹேவ் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷனாக பிரிக்கிறோம். அது ஒவ்வொரு அந்த 5 வேர்ப்ஸ்க்கு அதோட ஃபார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்பை பாருங்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் வந்து 5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அது பி வேர்பில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்பில் வந்து பி, ஆம், இஸ் இருக்கு இல்லையா? சிங்குலராக இருந்தால் டூ வேர்பில் வந்து டஸ்ன்னு போடுவோம். ப்ளூரலாக இருந்தால் ஆர் வரும். ப்ளூரல் தெரியும் உங்களுக்கு. ப்ளூரலாக இருந்தால் டூ. அதே வந்து ஹேவ் வேர்பில் வந்து நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரும். சரிங்களா? அதே பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் வந்து சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். டூ வேர்பில் வந்து டிட்ன்னு சொல்லுவோம். ஹேவ் வேர்பில் வந்து ஹேட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பாருங்கள் பீயிங். அப்புறம் டூ வேர்ப் வந்து டன், ஹேவ் வேர்ப் வந்து ஹேட். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் பாருங்கள் பீயிங், டூயிங், ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து தேர் இஸ் நோ ஃப்யூச்சர் ஃபார்ம் ஃபார் பி வேர்ப், டூ வேர்ப் அண்ட் ஹேவ் வேர்ப். மூணுக்குமே வந்து ஃப்யூச்சர் ஃபார்ம்னு ஒன்று கிடையாது. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷால் இல்லை வில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஷால் பி, வில் பி, ஷால் டூ, வில் டூ, ஷால் ஹேவ், வில் ஹேவ் அந்த ஃபார்மில் தான் எழுதுவோம். இதுதான் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து 13 மாடல்ஸ் இருக்குது. கேன், குட், வில், ஹுட், ஷால், ஷுட், மே, மஸ்ட், மைட், நீட், டேர், யூஸ்டு டு, ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு 13 மாடல்ஸ் இருக்குது. இந்த 13 அந்த மாடுலரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் அந்த டைப்ஸ், அந்த 5 டைப்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. இந்த வேர்ப்ஸ் மட்டும்தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மே ஐ கமின் சார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இந்த மேன்றது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்மளுக்கு கைண்ட்ஸ் ஆஃப் வேர்பில் மெயின் வேர்ப் எது, ஆக்சிலரி வேர்ப் எதுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஆக்சிலரி வேர்ப்லேயும் வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், மாடல் ஆக்சிலரி வேர்ப் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டென்சஸ் பார்க்கலாம். லிசன் சில்ட்ரன், ஒவ்வொரு டென்சஸ்லேயும் 4 சப்டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதான் அந்த பாஸ்ட்டில் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட யூசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கலாம். பாஸ்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்ச ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம அதை வந்து சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் மீன்ஸ் ஃபார் அன் அன்கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஆஃப் த பாஸ்ட். பாஸ்ட்டில் முடியாமல் ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஃபார் அன் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். பாஸ்ட்டில் அந்த ஆக்ஷன் ஆக்சுவலாக முடிஞ்சிடுச்சு. தட் ஹேப்பன் பிஃபோர் அனதர் ஈவெண்ட் டுக் பிளேஸ். வேறு ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதே ஆக்ஷன் வந்து திரும்ப நடந்ததுன்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஃபார் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் தட் பிகைன் பிஃபோர் எ சர்டன் பாயிண்ட் இன் த பாஸ்ட். அதாவது ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு, வேறு ஒரு ஈவெண்ட் வரும்போது அந்த ஆக்ஷன் வந்து திரும்ப நடக்குது. அது நடந்துட்டு இருக்கும்போது செகண்ட் டைம் நடக்குது இல்லையா? தட் கண்டினியூஸ் அப் until that point of time. அந்த டைம் வரல இப்போ ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் அந்த டைம் வரல அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் ரெகுலர் ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத்துன்றது உண்மை சம்பவம்னு இருக்கு இல்லையா? ப்ரெசண்ட்டாக இப்போ நான் என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ நம்ம வந்து கிளாஸை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா?
நம்ம அப்போ கிளாஸ் கவனிச்சிட்ருக்கோம். அதை தான் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார் அன் ஆக்ஷன் அக்கரிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். இப்போ பேசும்போது நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் கிளாஸ் ஒர்க்கை எழுதிட்டுருக்கீங்க, ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கண்டினியூஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஹஸ் கண்டினியூட் டில் நவ். அதாவது ஏற்கனவே பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது இப்போ வரல, ப்ரெசென்ட் வரல, அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார் அன் ஆக்ஷன் ஸ்டார்டட் அட் சம் டைம் இன் த பாஸ்ட் அண்ட் மே ஆர் மே நாட் பி கம்ப்ளீட். பாஸ்ட் டென்ஸில் அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இன்னும் அது முடியும் இல்லாட்டி முடியாமல் இருக்கும் அந்த ஆக்ஷன். அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஹசன்ட் டேக்கன் பிளேஸ் எட். இதுவரையிலும் இன்னும் அந்த ஆக்ஷன் தொடங்கவே இல்லை, இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுதான் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டு இண்டிகேட் வாட் வில் பி கோயிங் on at that some time in the future. ஃப்யூச்சரில் இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஆல்சோ டு இண்டிகேட் த பிளானட் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ். அதாவது நாளைக்கு இதை பண்ண போகிறோம், நாளைக்கு இதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படி சொல்லுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா ஃபார் அன் ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட் பிஃபோர். ஒரு ஆக்ஷன் முன்னாடி முடிஞ்சிருச்சு, அனதர் ஈவெண்ட் டேக் பிளேஸ், திரும்ப அதே வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஃபார் அன் ஆக்ஷன் தட் வில் ஹாவ் ஹேப்பன் ஃபார் சம் டைம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கும், ஒரு ஈவெண்ட் நடக்கும் நம்ம இருப்போம், ஆனால் அந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது, டில் லாஸ்ட் வரலும் அது வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டென்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கம்மா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டென்ஸில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா வேர்பு வந்து ஆக்ஷன் வேர்டு தெரியும். அது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி இருக்கும்ன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்ம மேக்ஸ் போடும்போது எப்படி ஒரு டேபிள்ஸ் முக்கியமோ அதே மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்பீக்குன்ற ஒரு வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்பீக், பாஸ்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்போக்குன்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்த்தோம்னா ஸ்போக்கன் சொல்லுவோம், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இந்த மாதிரி இருக்க ஆக்ஷன் வேர்ட்ஸ் வேர்புக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி சொல்லணுன்ற வேர்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாவோ கண்டினியூஸாவோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது கிளியராக புரியும். அதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். இதை உங்கள் நோட்டில் எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அந்த வேர்ட்ஸில் திரும்ப அகைன் அண்ட் அகைன் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். சரிங்களா? சில வேர்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அந்த வேர்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதையும் தனியாக நீங்கள் டேப்லெட் காலம் போட்டு உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது எந்த வேர்டு சேஞ்ச் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேர்டு வரும்பொழுது நம்ம அகெயின் அதை பாஸ்ட் டென்ஸில் எழுத சொன்னாலும் அதே வேர்டு தான் போடணுன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸில் இது எப்படி சென்டென்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.